கவினுடைய மரணம் கல்லறைகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அவன் கண்ணீரால் ததும்பி கிடக்கிறான் என்று எவரும் நினைத்து விடக்கூடாது. கீழடி பதிவாய் கவின் பதிந்து போய் கிடக்கிறான். காதலுக்கும் சாதிக்கும் சமத்துவத்திற்கும் சமூக கோட்பாட்டிற்கும் தன்னை தியாகம் செய்த கவின், அந்த குடும்பம் அதிலிருந்து விரைவில் மீண்டு வர வேண்டும். இன்னும் அவங்க அம்மாவை கைது பண்ணலை, தலைமறைவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. கைது செய்யப்பட வேண்டும். விரைவில் வழக்குகளை முடிக்க வேண்டும். தம்பி கவினை வெட்டிய சுர்ஷித் அப்பாவி பாவம், எவனோ ஒருவன் தூண்டுதலில் அவசரப்பட்டு விட்டு தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டவன். அவ்வளோதான் அந்த குடும்பம் அன்னைக்கு நிர்மூலாயம் ஆகிறது. இதை எவனாவது சாதியவாதிகள் போய் பேசுவானா? நான் கேட்குறேன், தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் சுபாஷினிக்கு வாழ்க்கை கொடுப்பானா? அடி கொடுக்கணும்னு நினச்சா கூட என்ன செய்வான்? கல்யாணம் பண்ணிட்டு போய் கொண்டே வச்சுக்கிட்டு நீ என்ன பள்ளப்பெழுக்கு பறையனுக்கு படுத்தவதானு பேசுவோம். அதுதான் திவ்யா அன்னைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி போகும்? பல்லனும் பறையனும் சிந்திய விந்தணுக்களில் சுமந்த கருவறையா? பேச மாட்டான் அவன். வாழ்க்கை இழந்து தவிக்கிறது அந்த குழந்தை.